ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வீட்டில் இருக்கக்கூடிய பொட்டுக்கடலை பயன்படுத்தி ஒரு சூப்பரான இன்ஸ்டண்ட்டான ஸ்வீட் ரெசிபி அடுப்பு பக்கமே போகாமல் சுலபமாக கொஞ்சம் நேரத்திலே மேக்ஸிமம் 5 மினிட்ஸ்லேயே இதை செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ அந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இது கூட வாசனைக்காக 2 ஏலக்காய் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல், வேணான்னா விட்டுருங்க. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடராக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு ஃபைன் பவுடராக இதை அரைக்க வரல அப்படின்னா நீங்கள் இதை வந்து சலிச்சிட்டு கூட இதை பயன்படுத்திக்கலாம். நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம 1 கப் பொட்டுக்கடலை அளந்தெடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் சுகர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப் பொட்டுக்கடலைக்கு 1/2 கப் சுகர்ன்றது கரெக்டான அளவு. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி நல்லா ஃபைனாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட ஒரு மாதிரி நரன்னு இருக்கக்கூடாது. சுகரை பொறுத்த வரைக்கும் நம்ம அரைக்கிறப்ப அது அரைஞ்ச மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கொஞ்சம் நரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃபைனாக அரைச்சிக்கணும். இப்போ இதையும் வந்து அந்த பவுலில் ஆட் பண்ணியாச்சு. இந்த பவுலில் ஆட் பண்ணதுக்கப்புறமா அந்த பொட்டுக்கடலை மாவும் சுகரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஈவனாக இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக இதில் 1/2 கப் அளவுக்கு நெய் ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு நெய் ஆட் பண்ணுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட 1/2 கப் அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 1 கப் பொட்டுக்கடலைக்கு வந்து நம்ம 1/2 கப் சுகர் யூஸ் பண்ணுறதுனால அதே அளவுக்கு, அதாவது அதே 1/2 கப் அளவுக்கு நெய்யோ அப்படி இல்லைன்னா 1/2 கப் அளவுக்கு பாலோ ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு பாலோ இல்லை நெய்யோ அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சேர்த்து கூட இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா ஒரு 1/4 கப் அளவுக்கு பால், ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய், அந்த மாதிரி ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கூட நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எப்படி பிசைஞ்சாலும் பரவாயில்ல தான். ஆனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி இருக்கணும். பாருங்கள், நல்லா பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இதை பண்ணலாம். அப்படி இல்லைனா உடனே கூட இதை பண்ணலாம். நான் உடனே தான் பண்ணுறேன், ரெஸ்ட்டெல்லாம் எதுவும் விடலை. இதிலிருந்து கொஞ்சமாக மாவு எடுத்து இதை வந்து நல்லா லட்டு மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை கையில் வச்சு நல்லா இப்படி பண்ணோம் அப்படின்னா அது ரவுண்டாக ஷேப்பாக ஆகிடும். இப்போ இந்த ஸ்வீட் வந்து ரெடி தான். நீங்கள் இப்படியே கூட சர்வ் பண்ணலாம். பட் இருந்தாலும் கொஞ்சம் டிசைனுக்காக இந்த சென்டரில் ஒரு குழி மாதிரி வந்து வச்சுக்கலாம். இதை வேணான்னா கூட பரவாயில்ல, நீங்கள் அப்படியே கூட சர்வ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குழி மாதிரி நம்ம செஞ்சால் அது ஒரு டிசைன் மாதிரி கிடைக்கும், அவ்வளோதான். இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா ஸ்வீட்டையுமே வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பொட்டுக்கடலை ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதோடைய டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.